ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் உள்ள செர்ரி பழ செடியை தான் பார்க்க போகிறோம். சென்னையில் கடந்த 2-3 நாளாக நல்ல மழை பெஞ்சவுடனே இந்த செர்ரி பார்த்திங்கன்னா எக்கச்சக்க பூ பூத்துருச்சுங்க. எனக்கு இதை பார்த்தோன்னே பரவாயில்ல, இந்த தடவை நம்மளுக்கு செர்ரி எக்கமாக காய்க்கும் அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரியே பூத்த பூ ஒன்று கூட உதிரலைங்க. நம்ம தண்ணி ஊற்றினா கூட அந்த பூவெல்லாம் உதிர்ந்துடும். ஆனால் இது பாருங்களேன், பூ உதிராமல் எல்லா பூவுமே நல்லா காய்ச்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோவாக தேரும்னு நினைக்கிறேன். நம்பர் ஆஃப் ஃப்ரூட்ஸ் வந்து ஜாஸ்தி இருக்குது பாருங்கள். ஃபுல்லாகவே செடி ஃபுல்லாகவே உங்களுக்கு பழங்கள் தான். எல்லாம் ரெட்டாக வந்துருச்சு பாருங்கள், நிறையா காய்ச்சிருச்சு. இன்றைக்கி கீழே இறங்கி போகிறப்ப வீட்டில் உள்ளவங்கள்ட்ட தான் இதை காமிச்சு ஒரே ஹாப்பியாக கொண்டாட வேண்டியதான். அப்புறம் நம்ம ட்ராகனெல்லாம் நான் கீழே ஒரு ஆர்ச்சு மாதிரி ஒரு பூச்செடிக்கு வச்சுருந்தேன், க்ரீப்பருக்கு வச்சுருந்தேன். இந்த பாருங்கள், இந்த கிரில் ஒன்று கீழே சும்மா நாங்கள் வேஸ்ட்டாக தான் போட்டு வச்சுருந்தது. நான் எப்போயுமே இந்த மாதிரி கம்பி, அப்புறம் நம்ம எதாவது ரெனோவேஷன் ஒர்க்கு வந்தால் அதில் கலத்தி போட்ட இந்த மாதிரி உள்ள ராடெல்லாம் நான் கீழே விலைக்கு போடுறதே கிடையாது, அப்படியே வச்சுப்பேன். அதை வச்சுருந்து இங்கே மேலே வந்து நம்மளுக்கு நிறைய ட்ராகன் பிளான்ட் இருக்கிறத நான் ஏற்கனவே என்னுடைய வீடியோவில் போட்டிருக்கேன். அதை கொண்டு வந்து இங்கே வச்சு எல்லாத்தையும் அங்கே முன்னாடி இருந்த அந்த ட்ராகன் பார்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து இங்கே முன்னாடி வச்சு ஃபுல்லாக இது மேலே படுறதுக்காக நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். இவங்க எல்லாருக்கும் இப்போ நல்ல ஒன்று ஹாப்பியாக ரொம்ப பெருசாக வருவாங்க. ஏன்னா அங்கே இடம் இல்லாமல் சும்மா நான் ஒரே ஒரு கிரில்ல தான் சுற்றி விட்டுருந்தேன். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா சந்தோஷமாகி இந்த மலையில் இவங்களும் பூத்துட்டாங்க. பொதுவாகவே இந்த ஆகஸ்ட்டு, செப்டம்பர், அக்டோபரில் இவங்க ஈல்டு கொடுக்குற நேரம்தான். இது நிறைய 4-5 செடியில் நல்ல ஃப்ளவர்ஸ் வந்துருச்சு, நல்லா வந்துருச்சு. இன்னும் நெக்ஸ்ட் இயர் வந்து அது மேலே ஃபுல்லாக அப்படியே போய் மேலே இதில் எல்லாம் படர்ந்துருவாங்க. நல்ல பெரிய ஆர்ச்சு, இன்னும் கொஞ்சம் 10 தொட்டி வைக்கலாம். இப்போ தான் ஒரு சின்ன இடத்துல நான் பதியம் போட்டிருக்கேன். இவங்களும் இந்த பாருங்கள், சின்ன பாட்டில் இதெல்லாம் நான் வச்சுருக்கேன். இவங்களும் பெருசாகி மேலே வந்துடுவாங்க. இந்த பிளான்ட்டை வந்து ட்ராகன் பிளான்ட்டை வந்து வேறு இடத்துக்கு கொண்டு வந்த உடனே அது இடம் மாற்றனால அது மனசு மாறி நல்லா பெரிய பூவாக பூக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். அழகாக இந்த ஆர்ச்சு போட்டு இந்த ட்ராகன் இதெல்லாம் அங்கே கொண்டு வந்து வச்சோடனே என்னுடைய மாடி தோட்டத்தினுடைய லுக்கே ஹாப்பியஸே சூப்பராக மாறிடுச்சுங்க. எனக்கு இதை பார்க்க சந்தோஷமாக இருக்குது. நடுவில் கூட ஒரு ஊஞ்சலை தொங்க விட்டுடலாம் போலன்னு ஐடியாஸ்லாம் வருது. வரட்டும், பார்க்கலாம் எப்படின்னு. இங்கே நம்ம சீத்தாப்பழத்துக்கு கீழே வந்து பாருங்க, மஸ்க்மெலான் ஒன்று தன்னாலே வளர்ந்தது, அது ஒரு காயும் விட்டுருச்சு. ஆக மொத்தத்தில் 2 நாள் பெய்த மழையில் நம்ம டெரஸ் கார்டன் சூப்பராக இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.